வணக்கம் நண்பர்களே. பழைய சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, அது கூடவே வச்சு பாலக்கீரை பஜ்ஜி துவையல், பருப்பு துவையல் இதை வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அந்த டிஷ்ஷை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு பாலக்கீரை கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது போக இந்த நம்ம பருப்பு துவையலுக்கு கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பருப்புகள் எல்லாம் போட்டு இப்போ கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இந்த கொத்தமல்லி, அப்புறம் மிளகாய், எள்ளு, அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, எள்ளு, அப்புறம் நம்ம இப்போ தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுக்க போகிறோம். வறுத்துட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டு வறுத்துட்டு அதை நல்லா வசங்கினதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு அரைச்சி அதை துவையலாக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே மிளகாய் போட்டால் தான் காரத்துக்கு மிளகாய் போடலாம், இல்லை மிளவத்தல் கூட போட்டுக்கலாம். நான் என்கிட்ட மிளகாய் தான் இருந்தது. இப்போ தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி நல்லா வசங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயமும் அது கூட போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு லாஸ்ட்டில் எள்ளு போட்டோம். அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம இந்த கொத்தமல்லி இலையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். எனக்கு பாலக்கீரை ரொம்ப பிடிக்கும். இது கூடவே இஞ்சி பூண்டு போடலாம். பாலக்கீரை எதனால் பிடிக்கும் அப்படின்னா அது நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கீரை வகையை சேர்ந்தது. ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன டிஷ்னாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பஜ்ஜி பண்ண போகிறேன். பஜ்ஜி ஒரு 15 இலை, நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்கும். ஸோ அதுக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டேன். கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டு, மிளகாத்தப்படி எல்லாம் போட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கடுத்தல துவையலை அரைச்சிட்டேன். இப்போ இந்த இலை, இந்த கீரை ஒரு 15 இலை எடுத்துக்கிட்டேன். 15 இலையை எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு அதை ஒரு ஃப்ரை ஐட்டம் மாதிரி எடுக்க போகிறேன். பஜ்ஜின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரை இலையை நல்லா கடலை மாவில், அரிசி மாவுலெல்லாம் முக்கி அதை நம்ம எண்ணெயில் அப்படி பொரித்து எடுக்கிறோம். இது நார்த் இந்தியாவில் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இந்த இலையை இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது கூட பழையது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நேற்றுக்கே நான் பழைய சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சாதத்து கூட இதை வச்சு நான் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பானைக்குள்ளே தான் நான் நேற்றே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணி நல்ல அழகாக ஊறி அழகாக வந்திருந்தது. சுடு தண்ணி எல்லாமே ஊற்றி அதில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நேற்றுக்கு நைட்டு ஊற்றிருந்தேன். இப்போ இன்றைக்கி காலையில் எடுத்து நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த டிஷ்ஷில் நான் சந்திக்கிறேன். பாய், see you.